نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, இந்த நேரத்திலும் அல்லாஹுவை பாய்ந்து நடப்போம். இறையச்ச வாழ்வை இந்த நேரத்திலும் வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுகுவோம். அவன் எதையெல்லாம் ஏவினானோ அவைகளை ஏற்றும், எவையெல்லாம் தவிர்த்து கொள்ளச் சொன்னானோ அவைகளையெல்லாம் தவிர்ந்தும் எம் வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்ற அந்த பிரார்த்தனையோடு, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, கண்ணியமான மாதம், புண்ணியங்கள் பூத்து குலுங்கக்கூடிய மாதம், சிறப்பான மாதம் ரமலான் மாதத்திலே நாங்கள் கால் பதித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய மிம்பர் மேடை ரமலானை திட்டமிடுவோம், ரமலானை உரிய முறையில் அதனை நேர சூசி அடிப்படையில் அமைத்துக் கொள்வோம், ரமலானை உரிய முறையில் பயன்படுத்துவோம் என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. சமகாலத்தில் இப்படி ஒரு தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்படுகின்றது என்றால், சகோதரர்களே, ஒட்டுமொத்த உலகமும் கண்ணியமான ரமலான் மாதத்துக்குள்ளே நுழைந்து இதனுடைய நாட்களை சிறந்த முறையில் கழிக்க வேண்டும் என்று திடசந்தர்ப்பம் பூண்டு உறுதி பூண்டு செயற்படுகின்ற காலம் இது. உறவுகளே, நம்முடைய முன்னோர்கள், எமக்கு முன்னர் வாழ்ந்தவர்கள் இந்த பூமியிலே இந்த மாதத்தை அடைவதற்கு முன் துஆ கேட்டு அடைந்தார்களாம். வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். இந்த மாதத்துக்குள் வருவதற்கு முன் பிரார்த்தித்தார்களாம், கெஞ்சி கதறி அழுது பிரார்த்தித்து இந்த மாதத்துக்குள் வந்தார்களாம். அல்லாஹ் போதுமானவன். இங்கு வந்திருக்கின்ற இந்த நூற்றுக்கணக்கானவர்களுள் நான் அல்லாஹ்வுட இந்த ரமலானை அடைய வேண்டும், ரப்பே இந்த ரமலானை எனக்கு அடைய என்று துஆ கேட்டு உள் வந்தவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை தெரியாத உறவுகளே. ஆனால் எப்படியோ வந்து விட்டோம், ரமலானுக்குள் நுழைந்து விட்டோம். இந்த ரமலானுக்குள் வருவதற்கு முன்னால் நாம் பல்வேறுபட்ட ரீதியிலே இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம். ரமலானுக்கென்று குறிக்கோள், நோக்கு, கோல், இலக்கு இருக்கின்ற உறவுகளே. ரமலானுக்கென்று நோக்கம் இருக்கின்றது, ரமலானுடைய எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த எதிர்பார்ப்பை ஒவ்வொரு மூமினும் கட்டாயம் அடைய வேண்டும் என்ற அந்த சிந்தனையை இஸ்லாம் எனக்கு சொல்லித் தருகின்றது. சென்ற வருடம் 25 உறவுகளே, எங்களுடைய நாட்டில் மிக பயங்கரமான ஒரு நிலைமை ஏற்பட்டதை நாங்கள் அறிவோம். நாடு அல்லோலப்பட்ட நிலைமையை நாங்கள் அறிவோம். நவம்பர் மாதம் 26, 27, 28 இந்த 3 நாட்களும் மிக பயங்கரமான நாட்கள். சுபஹானல்லாஹ், அமளி துமளி மிக்க மறுமையை கண்முன் கொண்டு வந்து காட்டிய நாட்கள் அந்த நாட்கள். அந்த நாட்களில் அல்லாஹு தஆலா எமக்கு மிகப்பெரிய பாடங்களை அல்லாஹ் புகட்டினான், காட்டினான். அதில் ஒன்றுதான் அக்குரணை பிரதேசத்திலே ரம்புக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் உறவுகளே. அந்த கிராமத்தில் நான் நினைக்கிறேன் 27 பேர் கிட்டத்தட்ட மண்ணோடு மாண்டு போன ஒரு கிராமத்தை நாம் அறிவோம். அல்லாஹ் அவர்களுடைய மண்ணறைகளை சுனை பூஞ்சொலைகளாக ஆக்கி வைக்கட்டும், அல்லாஹ் நிம்மதி தரக்கூடிய இடங்களாக ஆக்கி வைக்கட்டும். வசதி வாய்ப்போடு பொருளாதார பலத்தோடு நல்ல செழிப்பாக வாழ்ந்த மக்கள் அவர்கள்.
ஆனால் அவர்கள் மரணத்தை கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டார்கள். மரணிப்போம் என்று நினைத்து கூட இருக்க மாட்டார்கள். ரப்புல் ஆலமீனுடைய திட்டம் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். சகோதரர்களே, ஓல்சிலோன் ரீதியாக பயங்கரமான மண் சரிவு அமளி துமளிகளோடு வாழ்ந்த அந்த காலத்தில் அல்லாஹ் நூற்றுக்கணக்கானவர்களை தன்னளவிலே எடுத்துக்கொண்டான். அவன் நாடு இருந்தால் என்னையும் உங்களையும் எடுத்திருக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்னும் இந்த பூமியில் வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அல்லாஹு தஆலா இன்னும் ஆயுளை தந்து அவனை வணங்கக்கூடிய, வழிபடக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, அவனை நெருங்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து எங்களை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அவர்கள் ரமலானை அடைவதற்கு முன் இந்த பூமியை விட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும். ரமலானுக்கு வருவதற்கு முன் பிறை சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் இந்த பூமியை விட்டு போனவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்ளட்டும். சகோதரர்களே, ரமலானுக்குள் வருவது என்பது நியாமத். ரமலானுக்குள் வர கிடைப்பது என்பது அருள். இந்த அருள் அல்லாஹ் அருள் கண் கொண்டு பார்க்கின்றவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு. தேக ஆரோக்கியத்தோடு, மனபலத்தோடு, உடல் பலத்தோடு, நோன்பு நோட்கின்ற சக்தியோடு ஒருவன் ரமலானுக்குள் நுழைகின்றான் என்றால் அவன் மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவன் தான். நோயாளியாக ஒருவர் ரமலானுக்குள் வருகின்றார், அவருடைய எண்ணம் தூய்மையானது. ரமலானை எதிர்பார்த்திருந்தார். நாளை மறுநாள், இன்னும் 5 நாள், இன்னும் 8 நாள், இன்னும் 3 நாள், இன்னும் 2 நாள், இன்னும் 1 நாள் எதிர்பார்த்திருந்தார். திடீரென்று ரமலானுக்குள் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அல்லாஹ் போதுமானவன். எண்ணத்துக்கு கூலி அல்லாஹ் கொடுக்கலாம். எண்ணத்துக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கலாம். எண்ணம் மகத்தானது உறவுகளே. ரமலானுக்குள் நுழைகின்ற நேரம் முதலாவது எண்ணங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையான எண்ணத்தோடு ரமலானில் கால் பதிக்க வேண்டும். கோடி பேரில், ட்ரில்லியன் கணக்கான, பில்லியன் கணக்கான, ட்ரில்லியன் கணக்கான மக்கள் தொகையில் எனக்கு இந்த ரமலானில் பிரவேசிக்க வாய்ப்பை தந்த அல்லாவே உனக்கே எல்லா புகழும். ஏன் ரமலான் வருகின்றது? கஞ்சி கொடுப்பதற்கு, கஞ்சி குடிப்பதற்கு, மஸ்ஜிதுகளை அலங்கரிப்பதற்கு, மஸ்ஜிதுகளுக்கு நிறங்கள் தீட்டுவதற்கு, மக்கள் மஸ்ஜிதுக்கு அலையலையாக திரண்டு வருவதற்கு, இழ்த்திக்காஃப் இருப்பதற்கு, லைலத்துல் கத்ரை தேடுவதற்கு. உறவுகளே, ரமலான் ஏன் வருகின்றது என்றால் இது ஒரு ஃபன்னுக்காகவோ, ஜொலிக்காகவோ, இரவு பொழுதுகளை விளையாட்டிலே கழிப்பதற்காகவோ, கேளிக்கைகள் ஈடுபடுவதற்காகவோ அல்ல. மஸ்ஜிதுகள் ஏன் அலங்கரிக்கப்படுகின்றது? மக்கள் வர வேண்டும், நல்ல உணர்வோடு அமர வேண்டும். ஏன் ஏசி வருத்தப்படுகின்றது? ஆடம்பரத்துக்காக, காட்டுவதற்காக அல்ல. இதனுடைய நோக்கம் என்ன? வருகின்ற மக்கள் அசௌகரியங்கள் இல்லாமல் நல்ல முறையில் ரப்பை நெருங்க வேண்டும். மாதமொன்றுக்கு லட்சக்கணக்கில் செலவழித்து பில்லுகள் கட்டப்பட்டு ஒரு பள்ளிவாசல் ஏன் இயங்குகின்றது என்றால் ஓல்சிலோன் ரீதியாக மஸ்ஜிதுகள் அந்தந்த நிர்வாகங்கள் முடிந்த வரைக்கும் செயற்படுகின்றார்கள். உறவுகளே, இங்கு இபாதத்தான் அலங்கரிக்கப்பட வேண்டும். ரமலானுக்குள் வருகின்ற நேரம் உள தூய்மையோடு நுழைய வேண்டும். முதலாவது, அல்லாஹ் எடுத்துக்கொண்ட லட்சக்கணக்கான உயிர்கள், உலக அளவில் எவ்வளவு பேர் மகிழ்த்தா பேசியிருப்பாங்க, அவர்களுக்குள் எண்ணெய் ஆக்காமல் மீண்டும் ஒரு வசந்தத்தில் என்னை பிரவேசிக்க செய்திருக்கிறான். இது நியாமத். மீண்டும் இந்த அருளில் நுழைய வைத்திருக்கிறான். இது நியாமத். முன்னோர்கள் துஆ கேட்டு அடைந்த ஒன்றை ஒன்றுமே கேட்காம வர வச்சிருக்கிறான் என்றால் இதற்கு பின்னால் இருப்பது என்ன? உறவுகளே, நான் என்னை, நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வது மிக முக்கியமானது. ரமலானுடைய இலக்குகளில் மிக பிரதானமானது என்னை நான், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது. இதுல நேரம், காலம், செகண்ட் எல்லாமே மிக முக்கியமானது. படித்தால், வாசித்தால், மார்க்கத்தை தேடினால், தஃசீர்கள் தமிழ் மொழியில வந்திருக்கின்ற தேடி படித்தால், நல்ல கட்டுரைகள் வேண்டிய மொழியில வந்திருக்கின்ற வாசித்தீர்கள் என்று சொன்னால், உரைகளை கேட்டீர்கள் என்று சொன்னால், இந்த நாளினுடைய ஒரு செகண்டையும் நாம் வீணாக்க மாட்டோம். அது பகல் பொழுதாக இருக்கட்டும், இரவு பொழுதாக இருக்கட்டும். உறவுகளே, அல்லாஹ்வுடைய நிஅமத்தால், பேரருளினால் ரப்புல் ஆலமீன் அவன் கருணை கண் கொண்டு பார்த்த சிலருள் ஒருவனாக என்னை ஆக்கி ரமலானில் பிரவேசிக்க செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது என்ன? இமாம் சுஃபியான் சௌரி ரஹ்மஹுல்லாஹ் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஜனாதா சுமந்து செல்லப்படுகின்றது. இவர் கேட்கிறார் பக்கத்தில் இருக்கிறவரிடம், அந்த ஜனாதா மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வருமா, வர இயலுமா? ஒரு திக்ர், ஒரு ஸலவாத், ஒரு துஆ, ஒரு குர்ஆன் வசனம் ஓதுவது
2 ரக்காத் தொழுவது ஏதாச்சும் அவரால் செய்ய முடியுமா? முடியாது ஷேக். அவருக்கு வர முடியாது, ஓத முடியாது, தொழ முடியாது, ஜிக்ர் செய்ய முடியாது, தர்மங்கள் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ் உனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். போன வருஷம் என்னோடு உங்களோட உட்கார்ந்து நோன்பு நோற்று இஃப்தார் சாயம் செய்து இரவு தொழுகைக்கு வந்து கடைசி 10 எங்களோடு இருந்து உணவருந்து எங்களோடு இருந்து பெருநாள் தினம் கிரவுண்டில் போய் படகெல்லாம் பிரித்து கிரவுண்டுக்கு ஈச்சப்பழங்கள் விநியோகித்து எங்களோடு இருந்தவர்கள், கிரவுண்டில் இருந்தவர்கள், பெருநாள் தொழுதவர்கள் இந்த வருடம் இழந்திருப்பதை பார்க்கலாம். சென்ற வருடம் எங்களோடு இருந்தவர்கள் பலர் இந்த வருடத்துக்குள் இந்த பூமியை விட்டு சென்று விட்டார்கள். உறவுகளே, இது ஏண்ட கடைசி என்றால் அடுத்த வருடம் நான் இல்லை என்று ரப்பு தீர்மானித்திருந்தால், இந்த வருஷத்தோடு உன் வாழ்வு முடிவுற்றது என்று தீர்மானித்திருந்தால், அடுத்த வருஷம் எங்கோ ஒரு இடத்தில் அடக்கப்பட்டிருப்போம் என்றிருந்தால், புத்தி உள்ள மனிதன் அடைந்திருக்கின்ற இந்த காலத்தில் செகண்ட்களை வீணாக்க மாட்டான். 2 நோன்புகள் 3 நோன்புகள் கழித்த நிலைமையில் வந்திருக்கிறோம். எத்தனை ஜுசு குர்ஆனோடு நான் நெருங்கினேன், குர்ஆன் நான் எத்தனை பக்கங்கள் புரட்டி இருக்கிறேன், ஓதி இருக்கிறேன். நேரம் இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது. நேரம் எடுத்து செய்வது இபாதத். இபாதத்துக்கு நேரம் ஒதுக்கணும். துஹர் தொழுவது கடமை, அதுக்கு நேரம் எடுக்கணும். வுளு செய்தல், வுளுவுக்கு நேரம் எடுக்கணும், அதுக்கு நேரம் எடுக்கணும். பிரஷ் பண்ணணும், மூக்கு சுத்தம் பண்ணணும், நேரம் எடுத்து செய்வது இபாதத். குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் எடுக்க வேண்டும். 24 மணித்தியாலங்களை தார ரப்புல் ஆலமீன் 24 மணித்தியாலத்தில் அரை மணித்தியாலம் 5 நேர தொழுகைக்கு போகுது. அடுத்த 23 மணித்தியாலமும் தின்ன, குடிக்க, படிக்க, விளையாட, ஜொலி பண்ண இதுக்கு தான் வச்சுக்கிறார். இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கொள்றது. உறவுகளே, ரமதான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடம். ரமலானுக்குள் வருகின்ற நேரம் ஒரு மூமின் திட்டமிடலோடு வர வேண்டும். எங்களோட நாட்டில் சீசன் இருக்கு, முக்கியமான மௌசிம் சீசன். இது மௌசிமுல் இபாதா, வணக்கத்துக்குரிய சீசன். நம் முன்னவருடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தால் வகுப்புகள் கிளாஸ்கள் நடத்தி வரவங்க கிளாஸ்களை எல்லாம் நிறுத்திடுவாங்களாம். இதுக்கு பிறகு 1 மாசத்துக்கு பிறகு தான் நாங்கள் சந்திக்கிறோம். தெரியுமா என்ன? அவர்கள் நடத்தி வந்த மார்க்க வகுப்புகளாக இருந்தாலும் நிறுத்துவார்களாம். ஏன் தெரியுமா? இது எனக்கு நான் தேட வேண்டிய மாசம், சுப்ஹானல்லாஹ், இது எனக்கு நான் உழைத்துக் கொள்ள வேண்டிய மாசம், குர்ஆனோடு நெருங்க வேண்டிய மாதம் என்று முயற்சித்தார்கள் என்று வரலாற்றில் நான் படிக்கிறோம். உறவுகளே, இது மௌசிம், இது ஒரு சீசன். ஏப்ரல் வந்தால் நம்மில் பல ஆண்கள் வீட்டில் இல்லை, எந்த நேரம் வெளியில தான், கொட்டும் வெயில்ல பனியில இனி இல்லைன்ற அளவுக்கு முயற்சிக்கிறாங்க. தெரியுமா? இந்த 1 மாசம் ஓடினால் மௌலவி அடுத்த 11 மாசம் நிம்மதியாக இருக்கலாம். கடல் தாண்டி பிள்ளை குட்டியை விட்டுட்டு போய் நிற்கிறான். தெரியுமா? இந்த 2 வருஷம் இருந்தால் நாட்டோடு வந்து சேர்ந்து விடலாம், கை நிறைய தேடிக்கொண்டு வரலாம். உறவுகளே, கை நிறைய தேட வேண்டிய மாதம் இபாதத்துக்கள், கை நிறைய சம்பாதிக்க வேண்டிய மாதம் வணக்க வழிபாடுகள். நாம் இந்த மாதத்துக்குள் இருந்து முத்துக்கள் எடுக்க வேண்டும். இந்த மாதத்துக்குள் இருந்து நேரங்களை நாங்கள் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். இதுக்குள்ள வார நேரம் உள தூய்மை மிக முக்கியம் என்று சொன்னேன். தெரியுமா? என்றுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதத்தில் இபாதத்துக்கள் மக்கள் இடம் பிடிக்கிறாங்க, கூடுதலான பிரயத்தனம் எடுக்கிறாங்க, கூடுதலான கவனம் கொடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்க இந்த ஒரு மாதத்தில் எல்லாரும் தொழுகிற, எல்லாரும் நோபிடிக்கிற, எல்லாரும் நல்ல அமல்களை ஈடுபடுற, முடியுமானவருக்கு நல்ல செயல்களை ஈடுபட பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? கண்ணியமான மாதத்தில் நன்மை அடையணும்ன்றதுக்காக. ஆனால் அந்த நன்மையை அடைய போய் இஹ்லாஸை இழந்து விடவும் கூடாது. ஆணித்தரமாக முதலில் பதிய வைக்க வேண்டும். இதுக்குள்ள வருவர் இபாதத் செய்வதற்கு உண்மை, ஆனால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் விரல் நீட்டி காட்டி வேற எப்படி நல்ல இபாதத்தாலியா, மாஷா அல்லாஹ், பள்ளியோடே தானா, முன் சஃப்ல தான், இப்படி காட்டுற அளவுக்கு நீங்க ஆகிட வேணாம். அப்படி ஆகினா ஃபலா தஅது, அவனை நீங்க கணக்கில் எடுக்க வேணாம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? இதுக்குள்ள வார நேரம் உள தூய்மையோட உள்ளுக்கு வந்துட்டோமாக இருந்தால் எங்கட அதாவது ஆர்வத்தை நிர்வகிக்கிற தன்மை இங்கு வரணும். ஆர்வத்தை நிர்வகிக்கிறேன்னு சொன்னால் இபாதத்தில் இன்பம் காட்டணும். அதுக்காக வேண்டி தன்னை வரிஞ்சு கட்டி கொண்டு இனி கஷ்டப்படுகின்ற அளவுக்கு போய்விடவும் கூடாது. சில நேரங்கள் உங்களுக்கு பார்க்கலாம்,
கியாமுல் தொழுகைக்காக போட்டி போட்டு வருவார்கள். பெண்கள் பக்கத்தில் தொலைவாரது வீட்டுக்கு போனதோடு அடுத்தது என்ன தெரியுமா? நாளைக்கு எந்த அபாயாவை உடுக்கிறது, எந்த இஸ்காப்பை கட்டுறது, எந்த செருப்பை போட்டுக்கொண்டு போறது, இப்படி யோசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். இது ஏன் தெரியுமா? ஆனால் அவர்கள் ஃபஜ்ர், துஹர், அசர், மக்ரிப், இஷா ஒன்றுமே தொழாமல் கியாமுல் லைலுக்கு மட்டும் வருகின்ற பெண்கள் உலகத்தில் வாழத்தான் செய்கிறாங்க. ஆண்கள் பக்கத்தை எடுத்துக்கொண்டால் துஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபஹ் எதையுமே கணக்கெடுக்காமல் கியாமுல் லைல் தொழுகையை மட்டும் போட்டி போட்டுறவங்க இருக்கிறாங்க. இவர்களை பற்றி என்ன நிலைப்பாடு? இது சரியா பிழையா? 12 ரக்காத் சுன்னத் ஒரு நாளைக்கு தொழணும். துஹருக்கு முன்னுக்கு 4, துஹருக்கு பின்னுக்கு 2 6, மகரிபுக்கு பின்னுக்கு 2 8, இஷாக்கு பின்னுக்கு 2 10, சுபஹுக்கு பாங்கு சொன்னதோட ஃபர்லுக்கு முன்னுக்கு 2 12. இந்த 12 சிறப்பு என்ன தெரியுமா? நான் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை பெற்றுத்தாரத்துக்கு நான் பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பொறுப்பப்பா, ஒரு நாளைக்கு 12 ரக்காத் நீ தொழு. இந்த 12 ரக்காத்தை திரும்பியும் பார்க்காம கியாமுல் லைல் தொழுகைக்கு போட்டி போட்டு வாரோம். உறவுகளே, சரிப்பிழை அல்ல. முதலாவது என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, அஹப்புல் அமால் இலல்லாஹ் அத்வமுஹா வ இன் கல். இபாதத்துக்கள் அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது எது என்று சொன்னால் தொடராக செய்யணும், கொஞ்சம் செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு நாள் 8 ரக்காத் துஹா தொழுதுட்டு வாப்பா எனக்கு கேளா என்று வருஷமே தொழாமைக்கு இருக்கிறத விட ஒரு நாளைக்கு 2 ரக்காத் தொழு போதும் உனக்கு. 11 ரக்காத் வந்து தொழுதுட்டு 2:30 மணிக்கு தொலை போடுவோம். தொழுதுட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போயாச்சு, சஹர் சாப்பாட்டை திண்ட நல்லா பிடிச்சாச்சு. 4:15 கட்டில சாஞ்சிட்டு 4:45 பாங்கு. வைஃப் வந்து எழுப்புறா, சரி போ. மர வந்து எழுப்புறா, சரி எழும்புற போ அப்படின்னாச்சு. இகாமர் சொல்ற சத்தம் கேட்குது, பல்லு காமர் சொல்றப்பா, சரி போ. இப்படின்னு படுத்து 7 மணி கிளம்பி சுபஹ் தொழுதால் இது கோளாறு, இது வரப்படாது. ரமலான்லையும் தான் இதர காலங்கள்லையும் தான். இங்க பாருங்க என்ன நடந்துச்சு. 2:30 வந்தாரு, கியாமுல் லைல் தொழுதாரு. கியாமுல் லைல் அல்ல, சுபஹ் முக்கியம். இதை தொழு அதை விடுன்னு சொன்னால் இஸ்லாம் அதை வரவேற்காது, அது பிழை. இங்க எது நடக்கணும்? ஆர்வம் நிர்வகிக்கப்படணும், அது மிக முக்கியமானது. இன்ன லிகுல்லின் ஃபித்ரா, ஒவ்வொன்றுக்கும் ஃபத்ரா, ஒவ்வொன்றுக்கும் ஆர்வம் இருக்குது. ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஆர்வம் இருக்குது, ஒவ்வொரு ஆர்வத்துக்கும் சோர்வு இருக்குது. ஃபைன்ன சாஹிபுஹா சத்தத் அவ் காரத். அந்த ஆர்வத்தை நிர்வகிக்கிற மனிதன் நேர்மையாக, நேர்த்தியாக, நீதியாக, ஒழுங்காக அதை கணக்கெடுத்து ஒழுங்காக அதை ஷெட்யூல் பண்ணுவாராக இருந்தால் ஃபர்ஜூஹு, நான் விரும்புகிறேன் அவர் அப்படி இருக்கணும் என்று, அவர் அப்படி இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் வருவான், அவன் எப்படின்னு சொன்னால் காட்டுறதுக்காக அல்லது ஆர்வ கோளாறால வாரது வந்து இதை மட்டும் சிறப்பாக்குறது, இப்படி ஒருவனாக நீங்க ஆகிட வேணாம், அப்படி யாரும் சரி கண்டா கணக்கெடுக்க வேணாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, இந்த மாதத்துக்குள்ள வந்துட்டோம், இஹ்லாஸோட உள்ளுக்கு வந்தோம். இபாதத்தில் போட்டி போட்டுறதுக்குள்ள முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்றோம். இந்த நேரங்களில் ஆர்வத்தை நிர்வகிக்கிறது மிக முக்கியமானது. கட்டாயமாக உரிய முறையில் என்னுடைய அன்றாட வணக்கம் வாழ்க்கை பாதிக்கப்படாத விதத்தில் இபாதத்துக்குள்ள டைம் டேபிளை நாங்கள் போட்டுக்கொள்ளணும். என் அன்றாட விஷயங்கள் பாதிக்கப்படாத அளவில் இரவெல்லாம் முழிச்சிருந்து கடையில் வைத்து ஜொப் செய்ய இயலாம தலை சுத்து பிடிச்சி கீழே விழுந்து இரவெல்லாம் முழிச்சிருந்து பகல் முழுக்க கஷ்டப்படுற நிலைமைக்கு வரப்படா இஸ்லாம் இது விரும்பாது. என்ன செய்யணும்? இபாதத்துக்கு நேரம் ஒதுக்கணும், தூங்கணும், பிந்திய நேரத்தில் எழும்பணும், கீழ்வானத்துக்கு இறங்குற நேரம் நான் குர்ஆனோடு துஆ கேட்கணும். இந்த அளவுக்கு நம்ம உட்படுத்தலாம். முந்தியும் சொல்லலாம், பிந்தியும் சொல்லலாம். உறவுகளே, இங்க பள்ளிந்து வருகின்ற நேரம் ஒரு இமாம் தொழுவிப்பார். இந்த இமாம் தொழுவிப்பது ஏன் தெரியுமா? எனக்கு நீண்ட சூரா ஓத தெரியா, ஆகவே நான் பின்னாடி இருந்து தொழுகிறேன், இவ்வளவுதான். இதுக்குள்ள நீங்க ஒரு ஹாஃபில் முழு குர்ஆன் முடிச்சிருக்கீங்க, 5 ஜுஸும் மனனம் விட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு இங்க வாரதை விட உங்களோட மனைவியோட உங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் வச்சு தொழுவிக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம், அவங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். இரவு தொழுகை என்பது வலியுறுத்தப்பட்டது. ஒரு செய்தியை ஞாபகம் வைங்க, இரவு தொழுகைக்கு வந்து வித்ரு தொழாமைக்கு போற பலரை பார்க்கிறேன். நேற்று இரவு சொல்ல நினைச்சு கொண்டிருந்தேன், மறந்து போனேன்.
இரவு தொழுகைக்கு வருவாங்க, 8 தொழுவாங்க, 3 வச்சுக்கொள்வாங்க. அவங்களோட உள்நோக்கம் என்ன? ரப்பு கீழ்வானத்துக்கு இறங்குற நேரம் நான் கையை தூக்கும், நல்ல நோக்கம்தான். ஆனா இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வோட தூதர் சொல்றாங்க, இரவு தொழுகைக்கு ஒருவர் வந்து இமாமை தொடர்ந்து முழுமையாக தொழுவாராக இருந்தால் முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். இப்ப என்ன நடக்கணும்? குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஒரு பள்ளியை பிடிங்க, ஒரு இமாமுக்கு பின்னால் முழுமையாக தொழுது முடிங்க, முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுவார். இடையில உடஞ்சி போனால் என்ன, உங்களுக்கு வேற சிறப்புகள் இருக்குது, இந்த சிறப்பை அடைய முடியாது. அப்ப 11க்கு பிறகு வேற தொலையலா வேண்ட ஒரு பிரச்சனை வருது, கவலை. தொழுதுதான் அல்லாஹ்வை நெருங்கோணும் என்றதல்ல. 12 தொழுவிட்டோமா, அதற்கு பின்னால தஹியத்து வுளுக்காரன் ரக்காத் சொல்லலாம், முழு செய்திக்காரன் ரக்காத் சொல்லலாம், குர்ஆன் ஓதலாம், துஆக்கள் கேட்கலாம். ரப்பு கீழ்வானத்துக்கு இறங்குகிறான், ஹல் மின் தா, என்ன கூப்பிடுறவங்க இருக்கிறாங்களா, கைதூக்கி கேட்கிறவங்க இருக்கிறாங்களா, அஸ்தஜீபலா, நான் அவங்களுக்கு விடை சொல்ல தயாராக இருக்கிறேன். இதுதான் செய்தி. இது நாங்க முடியுமான வரைக்கும் இரவு தொழுகையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 2ஆம் 3ஆம் நோன்பு தான் இருக்கும். இன்னும் 27 நாட்கள் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்குது. இன்னும் 27 நாட்கள் பயணிக்க வேண்டியிருக்குது. இந்த 27 நாளைக்கும் ரமலானை திட்டமிடுவதில் மிக முக்கியமானது, என்ன மனைவி மக்களோட நான் பள்ளிக்கு போவேன், 8:15 தொலைப்பாங்க, 8 மணிக்கு போயாச்சு. இந்த சிந்தனை இருங்க, நெருங்கி வாங்க, நெருங்கி வாங்க, பின்னிக்கு இருந்து நெருங்கி சொல்லக்கூடாது, நீங்களா நெருங்கி வாங்க. மஸ்ஜிதுக்கு வார நேரம் அல்லாவுக்காக கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. உட்கார்ற டைம், எழும்புற டைம், தொழுகிற டைமுக்கு எழும்பலாம். இதில் வந்து நல்லா விளைவிக்கணும், மைக் செய்யலா, மைக் அசரான சும்மா தான் இருக்கணும். இங்கே வந்து மைக் செஞ்சுட்டு இருக்கிறதோ அல்லது முன்னுக்காக அங்கிட்டு சொல்கிறதோ, நீங்கள் வாரங்க அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க, இதெல்லாம் சுண்ணாக்கு முரண், பிழை. அதெல்லாம் குர்ஆன் சுன்னா மஸ்ஜித் நடக்கப்படா, அது பிழையான செயற்பாடு. ஜும்மா மேடுன்றது வந்து அது ஒரு கண்ணியமான இடம். அது உட்கார்ந்தோம் என்று சொன்னால் பறவைகள் மொக்கிற அளவுக்கு அமைதி பேணப்பட வேண்டிய இடம். யாரும் இடையில குறுக்கிடப்படா, வாரவங்க விளங்கிக்கலோனும் உள்ளுக்கு வந்து உட்கார்றதுக்கு. ஒத்தட பிடரி ஒருத்தரை தாண்டி 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 வந்து உட்கார்றது தடை. அப்போ நாங்கள் பாவி, முன்னுக்கு வந்து உட்காரங்க பாவி ஆகிடுவோம். இப்போ இங்கனைக்கு ஒருத்தர் முன்னு அங்கிருந்து அப்படியே வந்து உட்கார்ந்து தொழுவாராக இருந்தால் பிழை செய்கிறார், சுன்னாக்கு மாற்றம் செய்கிறார். ஆகவே நான் முன்னுக்காக உட்கார்றத கடமையாக்கிறோனும். ஜும்மா நேரத்தில் வந்து யாரையும் பேசப்படாது. பக்கத்தில் இருக்கிற பார்த்து வாய் மூடி கூட சொல்லாதே, ஹதீஸ் தானே, வாய் மூடப்பா சொல்லாத, ஒரு கள்ளச்சரி தூக்காது, ஒன்று செய்யாது, உட்கார்ந்த மாதிரி இருன்றதான் சொன்னா. உறவுகளே, கண்ணியமான மாதத்தில் நாங்கள் நெறிப்படுத்தணும், ஷெட்யூல் பண்ணணும், டைம் டேபிள் போடணும். ஏண்ட குடும்பத்தோடு வந்து இரவு தொழுகையில் பங்களிப்பு செய்வேன், இந்த உணர்வு இருக்கணும். நாட்கள் போகல, 27 நாட்கள் அப்படியே மிச்சமாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள மனைவியை குடும்பத்தை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க, எஞ்சி இருக்கிற நாட்கள் எப்படி கழிக்கலாம், அடுத்த வருஷம் இருப்போமா இல்லையா தெரியா, இருக்கிற காலத்தை பயன்படுத்துவோம் என்ற அந்த உறுதிக்கு வர வேண்டும். அடுத்தது ரோகளே, இந்த மாதத்துக்குள்ள வந்தால் மிக முக்கியமான ஒன்று இருக்குது. அதுக்காகத்தான் நாங்கள் பிறந்ததே. அல்லாஹ்தால உங்களை முன்னே இந்த பூமியில் வாழ வச்சுக்கிறான் பாருங்க, இது அல்லாஹ்வுடைய நியாமத். உங்களோட இருந்த ட்ரக்ஸோட, பாட்டோட, படத்தோட, கூத்தோட, கும்மாளத்தோட, மதுவோட, மாதுவோட, இனி இல்லைன்ற அளவுக்கு பெரிய ஆக மோசமாக இருந்த அயோக்கியன் என்று சொல்லப்பட்ட எவ்வளோ பேர் தௌபாட வாசலே இல்லாமல் திடீர்னு போயிருப்பாங்க. அல்லாஹ் அவங்கள மன்னிக்கட்டும். உணர்வூட்டப்படாமலே போயிருப்பாங்க. உறவுகளே, இங்க வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்த அருள் என்ன தெரியுமா? கேட்காம ஒரு தங்கத்துக்குள்ள போக வச்சான் பாருங்க. இது எப்படி தெரியுமா? இதை உண்மையில நீங்க ஆழமா விசாலமா படிச்சு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் லா ஹவுலா குவத்தா பில்லா, ரமலானுக்குள்ள வாரத்தை விட பெரிய நியாமத் ஒன்று இல்லை. வந்துட்டோம். முத்துக்கள், மரகதங்கள், தங்கங்கள், தங்க பிஸ்கட்டுகள் நிரம்பி ஒரு அறையில போட்டு உங்களை பூட்டி அள்ளிக்கோண்டு சொன்னால் இன்னும் 27 நாள் இருக்கு, அள்ளிக்கொண்டா எப்படி இருக்கும்? இன்னும் 27 நாள் இருக்கு, 27 நாளைக்கு அள்ளிக்கொண்டா என்ன செய்வோம்? அவ்வளோ அள்ள முடியுதில்லை. அள்ளிக்கொண்டு எப்படி அள்ளுவோமோ அது மாதிரி யோசிங்க. வீணாக்க நினைக்காதுங்க. செகண்ட்கள் கூட புனிதமானது. இதனுடைய ஒவ்வொரு செகண்டும் அவ்வளவு முக்கியமானது. வீணாக்க நினைச்சோமா இருந்தால் அநியாயத்தில் விழுந்துடுவோம். உறவுகளே, இதுக்குள்ள இன்னும் ஒரு விசேஷம் இருக்கு, என்ன தெரியுமா? நல்லா விளங்கிக்குங்க. நான் சொல்ல போற உங்களோட சிந்தனையில முழுமையாடுங்க, உங்களோட உள்ளங்களை கூர்மையாக்குங்க, உங்களோட காதுகளை இங்க ஒப்படைங்க. இந்த செயற்பாடு இல்லாமல் ரமலானை நான் கழிக்க கூடாது. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அதாவது வரகிம அன்ஃபு ரஜுல், ஒரு மனுஷன் மூக்க மண் கவ்வட்டும், நசமா போகட்டும். அரபில் அந்த வாசகம் ரகிம் அன்ஃபுன்னு சொன்னால் ஹரபா போகட்டும் சொல்றாங்க. நசமா போடா, கேடு கட்டவனே ஹரபா போடான்றோம். அந்த வார்த்தை நாசமாகட்டும், அழியட்டும்.
அவன் இல்லாமக்கு போட்டும். அவன் யார் தெரியுமா? தஹல அலைஹி ரமதான், நோன்பு ரமலா மாதம் அவன்ல வந்தாச்சு. ரமலா மாசத்துல வந்துட்டோம். கொண்டு வழங்குங்க. எனக்கு இந்த ரமலான் எல்லாம் பிடிக்காது, நான் ரமலானில் இருக்க மாட்டேன்டா சாத்தியம் இல்லை. நீங்க விரும்பியோ வெறுத்தோ ரமலானுக்கு வரத்தான் போற ஹயாத்தோடு இருந்தார். அடுத்த ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வார மாதிரி. அது எனக்கு மார்ச் மாதம் வரப்படாது. மார்ச்சை கண்டா எனக்கு வெட்டி கொள்ளணும் மாதிரி இருக்கு. சாத்தியம் இல்லை. மார்ச்சுக்கு வரத்தான் போறோம். ஹயாத்தோடு வாழ்ந்தா வரத்தான் போறோம். கட்டாயம் அடையத்தான் போறோம். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் மீது ரமலான் மாதம் நுழைகின்றது. சும்மன் சலஹ் ஃபலம் யுக்ஃபர் லஹு. சுப்ஹானல்லாஹ். நாட்கள் கிடக்குது. இன்றைக்கு பாருங்க, 3ஆம் புற கண்ணை மூடி திறக்க அடுத்த வள்ளி 8, 10, 18. சுப்ஹானல்லாஹ். 3ஆவது வெள்ளிக்கிழமை, இன்னும் ஒரு கிழமை தானே. வியந்து போவோம். கற்பனைக்கு நினைச்சு பார்க்கலாம். மார்ச் மாசம் பிறந்து இந்த நாளைக்கு பெருநாள் பிறவாக்குறாங்க. வரத்தான் போகிறவங்களை ஹயாத்தோடு ரமலான் வந்த மாதிரி நாங்க ஷவ்வால் அடையத்தான் போறோம். எப்ப மௌத்துன்னு தீர்மானிக்கப்படுமோ அது வரைக்கும் மாதங்கள் அடைஞ்சு கொண்டு தான் நிற்போம். இங்க அல்லாஹ் இடத்துல சொல்றாரு, ரமலான் ஒரு மனிதன் மீது வருகின்றது. அதன் நாட்கள் 5ஆம் புற, 7ஆம் புற, 9ஆம் புற, 12, 18, 23, 25 பேய்த்து கொண்டே இருக்குது. ஃபலம் யுக்ஃபர் லஹு. கை தூக்கி தௌபா செய்யலையே, பாவமன்னிப்பு கேட்கலையே, அவன் நாசமாகட்டும். உறவுகளே, ரமலானை திட்டமிடுவோம். இந்த ரமலானில் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன தெரியுமா? நான் செஞ்சிருக்கிற பாவங்கள் அல்லாஹ் அக்பர் வார்த்தையால் சொல்லலாம். பாவம் செய்யாம யாருக்கும் வாழ இயலா. இது தியரி, அடிப்படை. இல்லை நான் பாவமே செஞ்சிட சொன்னா போய். என்ன பெரியொத்தராக இருந்தாலும் பாவம் செய்யறதுதான் இருப்பார். ஏ தெரியுமா? லவ்லான் துதன்னிபு, நீங்க பாவம் செய்யல என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அவர்கள் பாவம் செய்வார்கள், பாவ விமோசனம் பெறுவார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பார். இது எதை சொல்லுது? பாவ கிரத்த நாளங்கள் எல்லாம் செய்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். பாவம் செய்யறது இயல்பு. பிளானிங், திட்டமிட்டு யோசிச்சு நேரமதிக்கு செய்யற பாவம் உண்டு, எங்கள் அறியாம நடக்கிற பாவம் உண்டு. எப்படியோ பாவம் செஞ்சிட்டோம். இப்ப என்ன நடக்கணும்? என்ற பாவங்கள் மன்னிக்கப்படணும். ரமலானுக்குள்ள வந்து வேண்ட பாவம் மன்னிக்கப்படல் என்று சொன்னால் நாசமாகட்டும். இந்த இடத்துக்கு வாங்க. இன்னைக்கு 3 நாள் போயாச்சு. கை தூக்கி செஞ்ச பாவத்தை நினைச்சு கேட்ட நாள். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஏகத்துவம் என்கின்ற சத்திய கொள்கையில இங்க இமாம் உட்கார்ந்து ஒரு காலம் இதுலுக்கு நீங்க 1000 பேர் இருந்தால் 750, 800 பேர் இப்படி ஒன்று செஞ்சிருப்போம். லைலிகா, இரவில் செய்த பாவம், சிர்ரிகா, ரகசியமா செய்த பாவம், நஹாரிகா, பகலில் செய்த பாவம், ஜஹ்ரிகா, பகிரங்கமா செய்த பாவம், துபுத்திலை, உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படி தடாவிட்டு வெளியில வந்து ஒரு காலம் குர்ஆனை விளங்கினோம், சுன்னா விளங்கினோம், அகீதா விளங்கினோம், ஒரு பள்ளியை கட்டினோம், வந்தோம், உட்கார்ந்தோம். உறவுகளே, அதே புராணம் இங்க இல்ல, இஸ்லாத்துல இல்ல. இங்க உட்கார்ந்து உங்களை திரும்பி என்ன கேட்கிறவர், இரவில் செய்த பாவம், பகலில் செய்த பாவம், அறிந்து செய்த பாவம், அறியாமல் செய்த பாவம், பின்னால் அப்படி ஒப்புவிச்சு முகத்துல தடவிட்டு போறது இல்லை. அப்ப எது இருக்கு? நீங்க செஞ்சதை, நான் செஞ்சதை ரப்புல் ஆலமீன் மறைச்சான் பாருங்க. அதை ரப்பு பகிரங்கப்படுத்தி இருந்தால், அதை ரப்பு பகிரங்கமாக்கி இருந்தால் இந்த உலகத்தில் நான் நீங்க இழிவாகி பேத்திருப்போம். நாங்க செஞ்ச பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த பூமியில யாருக்கும் வாழ இயலா. இப்ப என்ன? பாவம் செய்தது மனித இயல்பு. அடுத்தது என்ன? ரமலான் அடைஞ்சது நியாமத். இதுக்குள்ள வந்து செஞ்ச பாவங்களை முன்னுக்கு கொண்டு வந்து ஒப்புவிக்கணும். இங்க கிளிப்புள்ள தௌபா இல்ல. சரி, அப்ப என்ன இருக்கு? தௌபாய்க்கு இப்ப என்ன செய்யணும்? தனிமையில உட்காரணும். மஸ்ஜிதுக்குள்ள 4 பேருக்கு உட்கார்ந்தா கஷ்டப்பட்டு விளங்குறீங்களா? தஹஜ்ஜுதுக்கு 3 மணி கிளம்புங்க, உட்காருங்க, கண் முன்னுக்கு அப்படியே கொண்டு வாங்க. அல்லாஹ் மிக விரும்புவதில் ஒன்று என்ன தெரியுமா? காரணம் சொல்லுவதை அல்லாஹ் விரும்புவான். காரணம் சொல்றேன்டா, யா அல்லாஹ் நான் இந்த ஆண்டுல இப்படி விபச்சாரம் செஞ்சேன் ரஹ்மானே, இதுக்கு காரணம் இதுதான். யா அல்லாஹ் நான் இவன் சொத்தை இப்படி எடுத்தேன் ரப்பே, காரணம் இதுதான். யா அல்லாஹ் நான் இப்படி போய் சொன்னேன் ரப்பே, காரணம் இதுதான். இந்த காரணத்தை சொல்றது அல்லாஹ் விரும்புறான். காரணம் சொல்லணும். சொல்லி நான் செஞ்ச பிழை ரஹ்மானே, நான் இன்றையோடு நான் என்ன மாற்றிக்கொள்றேன். இங்க பாருங்க,
மறுமையில ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடுத்ததாக இப்ராஹிம், அந்த இப்ராஹிம் நீங்க அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஏறுறீங்க. ஏறினால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஊசி விழுந்தாலும் அமைதி கேட்கிற அளவுக்கு அமைதியான நீதிமன்றம் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் ஏறி நிற்போம். அல்லாஹ் கேட்பான், அடியானே ஞாபகமா 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 ஞாபகம் ரப்பே ஞாபகம் ரப்பே ஞாபகம் ரப்பே ஞாபகம் ரப்பே. அவருடைய முக சுபாவம் மாறிக்கொண்டே வரும். நினைப்பான் என்ன தெரியுமா, அழிஞ்சிட்டேன், என் வைஃபுக்கு விளங்கிட்டது, என் பிள்ளைகளுக்கு விளங்கிட்டது, ஒட்டுமொத்த உலகமும் பார்க்குறாங்க நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தேன், எவ்வளோ நல்லவனாக மக்கள் முன்னுக்கு இருந்தேன், ரப்பி என்ன இன்னைக்கு பகிரங்கப்படுத்திட்டானேண்டு கவலைப்படுவோம், நொந்து போவோம். அல்லாஹ் சொல்லுவானாம், அடியானே திரும்பி பாரு. திரும்பி பார்த்தால் ஒரு திரை, அந்த திரைக்குள் அல்லாவும் அவனும் மட்டும். அல்லாஹ் சொல்லுவானாம், நீ செஞ்சதுகளை ஓண்ட ரப்பு மறக்கல்ல, பதிவு செஞ்சிருக்கிறான் நீ விளங்கணும். அன்றொரு நாள் கண்ணீர் சிந்தி நீ தௌபா செய்து மன்னிப்பு கேட்டாய், இனி மீள மாட்டேன் என்று சொல்லி அந்த தவறுக்கு போகாம முழுமையாக தவிர்த்து கொண்டாய். உன்னை நான் மன்னிச்சிட்டேன் என்றதை நீ விளங்கணும். உன்னை நான் மன்னித்து விட்டேன் மனிதாண்டு அல்லாஹ் சொல்லுவான் செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு போகணுமா இருந்தால் இங்க அந்த தௌபா நடக்கணும். ரமலான திட்டமிட்டத்தில் மிக முக்கியமானது பாவ மன்னிப்பு கேட்கிறது. நான் ஒரு அழகான சம்பவம் ஒன்று கூட சொல்றேன் உறவுகளே. இந்த உலக வரலாற்றில் ஃபுதைல் இப்னு இயாத் இன்னொருத்தர் வாழ்ந்திருக்கிறார். ஃபுதைல் இப்னு இயாத். நாங்கள் எப்படி ஒரு சமூகமோ, எங்களுக்குள்ள எவ்வளோ மோசமானவங்க நல்லவங்க தங்கங்கள் பதர்கள் எப்படி இருக்குதோ இதே மாதிரி அங்கேயும் இருந்திருக்கிறாங்க. இவர் ஒரு தாபி ஃபுதைல் இப்னு இயாத். இவர் வழிப்பறிக்கொள்ளக்காரர். பாருங்க, டேர்னிங் பாயிண்ட். ஒரு மனிதன் மாறுறதுக்குள்ள இடம் எங்கன்னு தெரியா. இந்த ஒரு உரை போதுமா இருக்கிறவர்களே, உள்ளங்களை திறந்து வச்சு கேளுங்க. வாழ வரல, மௌத்தாக வந்தோம். ரம்புக்கலை என்பது ரத்தத்தோடு கலந்து போக வேண்டிய உணர்வு. இரவு தூங்க போனவங்க தான் காலையில் எழும்பல்ல. துபாய் அரசு மோப்ப நாய்கள் அனுப்பிச்சு, துபாய் அரசு குளிரூட்டப்பட்ட வாகனங்களை தந்திச்சு, நாய் கணிச்சு சொல்லிச்சு, மோப்ப நாய் கணிச்சு சொல்லிச்சு. அங்க சொன்னாங்க விட்டுடுங்க, சுகதாக்கள் பூமியா இருக்கட்டும். கடைசி எடுக்கலாம் போச்சு. உறவுகளே, நான் கேட்கிறேன், நினைத்து வந்ததா மரணம் நினைக்காம வருவது. சொல்லி வாரதல்ல, சொல்லாம வரும், திடீரென்று வரும். அதுக்கு முன்னுக்கு நாங்க இந்த மாதத்தை தௌபாக்கு பயன்படுத்தணும். இல்லைன்ற நாங்க வாழ்றதுல வேலை இல்லை. உறவுகளே, ஃபுலைல் இப்னு இயாத் கத்தி முனையில மாதக்கணக்கில் தேடிட்டு வர பொருளாதாரத்தை மங்கொல் அடிக்கிறதுல கேப்டன் அவர் தான். குராசான் அது அவருடைய பிரதேசம். இப்ப ஃபுதைல் இப்னு இயாத் மங்கொல் அடிக்கிறதுக்காக சிவர்ல ஏறுறார். இன்னும் ஒரு அறிவிப்பு, தன் காதலியை சந்திப்பதற்காக ஏறுறார். ரெண்டில் உண்டு, தன் லவரை சந்திக்கிறதுக்கு அல்லது ஊட்டுக்குள்ள புகுந்து பொருளாதாரத்தை திருடுறதுக்காக சிவரில் ஏறுகிறார் ஃபுதைல் இப்னு இயாத். ஏறி பார்க்கிறாராம், உள்ளுக்கு ஒரு ஷேக், ஒரு வயசாளி குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாராம். ஃபுலைல் இப்னு இயாத் மங்கொல் அடிக்கிறதுக்காக ஏறி இருக்கிறார். ஏறி பார்த்தால் உள்ளுக்கு ஒரு வயோதிபர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். ஃபுலைல் இப்னு இயாத் பார்க்கிறார், மகள், அவருடைய மகள் உணவு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். புகுந்தா வேண்டிய செய்யலாம் என்ற நிலைமையில ஃபுலைல் இப்னு இயாத் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த ஷேக் ஓதுற வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். சத்தியமாக அல்லாஹ் இறக்கி வச்சானே இந்த அல் குர்ஆனை கொண்டு, அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு உள்ளங்கள் மாறுவதற்குரிய நேரம் வரலையா? கெட்டு போனவங்க, மோசமானவங்க, வாழ்க்கையில அயோக்கியமா வாழ்றவங்க, கேடுகட்டு வாழ்றவங்க, ட்ரக்ஸோட வாழ்றவங்க, யூடியூபோட வாழ்றவங்க, எஃபியோட வாழ்றவங்க, ஆபாசத்தோட வாழ்றவங்க, இதெல்லாத்தையும் ஆபாசத்தை பார்க்கிறவங்க, சாராயம் கேடுகட்ட மோசமான பழக்கத்தில் இருக்கிறவங்க, பெண்களோடு இருக்கிறவங்க, கெட்ட பழக்கத்தில் இருக்கிறவங்க, மாறுறதுக்குள்ள நேரம் இன்னும் வரலையா? அலன்யனில்லதீனாமனு, ஈமா கொண்டவர்களுக்கு இன்னும் நேரம் வரலையா? அந்த குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால, அல்லாஹ்வுடைய வசனங்களால உள்ளங்கள் திருந்தக்கூடிய நேரம். ஒரு வசனம் உறவுகளே, ஏற்கனவே சொன்னேன், டேர்னிங் பாயிண்ட். அல்லாஹ் மாறுறதுக்குள்ள இடம் எங்கன்னு தெரியா, உள்ளதை திறந்து கேளுங்க. ஃபுலைல் இப்னு இயாத் சிவரில் இருக்கிறார். கத் ஆன லி ஃபுலைல், கத் ஆன பலா யா ரப், கத் ஆன லி ஃபுலைல், அல் ஆன் ஆன் பலா யா ரப் கத் ஆன், இல்லை இல்லை ரப்பே,
ஃபுலைலுக்கு வந்து விட்டது, ஃபுலைலுக்கு வந்து விட்டது, ஃபுலைலுக்கு வந்து விட்டது. சாஹ ஃபுலை, சத்தம் போட்டு சொல்லிக்கொண்டு ஓடி வந்தார் ஃபுலை. வராரு, இரவு நேரம், மக்கள் கூட்டம், ஒட்டக சுமை அளவு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்துல இருட்டுக்குள்ள நிற்கிறாங்க, பேசிக்கொள்றாங்க. டேய், ஃபுலைல்ட ஏரியா, மாதக்கணக்கில் ஷாம், சிரியா, பலஸ்தீன் எல்லாம் சுற்றி பொம்பளைய புள்ள குட்டி எல்லாத்தையும் இழந்து பொருளாதாரத்தை தேடிட்டு வந்திருக்கிறோண்டா. இப்படியே நிற்போம், நைட்டில் போனோம், ஃபுலைல் கத்தி முனையில் வந்து இவ்வளோ பொருளாதாரங்களையும் எடுத்துடுவார். ஃபுலைல் இருட்டில் நிற்கிறார், கண்ணீர் சரசரண்டோடுது. என்ன பற்றி மக்களிட சிந்தனை இப்படியா? ஓடினார் 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 ஓடினார், காபத்துல்லாவை நோக்கி ஓடினார், அமர்ந்தார், தௌபா செய்தார், கத்தி அழுதார், தௌபா செய்தார், பாமன்னிப்பு கேட்டார். என்ன மன்னிச்சு குறப்பே, என்ன மன்னிச்சு குறப்பே, என்ன மன்னித்து குறப்பே, நீ மன்னிக்கல, நான் அநியாயக்காரன். அழுதார் அழுதார் அழுதார், கேட்டார், மார்க்கத்தை கற்றார், மார்க்கத்தை கற்றார். வீட்டுக்கு போய் யூடியூப்லையோ எஃபிலையோ நீ கூகுள்லையோ ஃபுலைல் இப்னு இயால் எழுதுங்க. இன்றைக்கு ஆபிதுல் ஹரமைன், ஆபிதுல் ஹரமைன், மக்கா மதீனா 2 பள்ளிவாசலுக்கும் மிகச்சிறந்த வணக்கசாலி என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவர் அன்று மங்கொள்ள அடித்த ஃபுலைல் இப்னு இயால் என்று வரலாறு சொல்லும் உறவுகளே. மாறுறதுக்குரிய சந்தர்ப்பத்தை ரப்பு தாரான். மாற வேண்டியது நாங்க ஒவ்வொருத்தரும். மலக்குகள் அல்ல மனிதர்கள். பேசுகிற நானும் தான், கேட்கிற நீங்கள் தான். அல்லாஹ் பகிரங்கப்படுத்தாத வரை நாம் கண்ணியமானவர்கள் தான். அவன் பகிரங்கப்படுத்தினால் எங்களை விட மோசமானவர்கள் இருக்க முடியாது என்ற அளவுக்கு நம்மில் பலர் உங்களுக்கு பார்க்கலாம். வழிநடப்பு மிக முக்கியமாக இருக்க வேண்டும் உறவுகளே. வெளிநாட்டுக்கு ஒரு தடவை போறேன், பல வருடங்களுக்கு முன்னால. கடைசி 10 நாட்கள்ல ஒரு உரை, கடைசி 10 நாளுக்காக எடுத்திக்கிறாங்க. பயான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இரவு 27 எல்லாம் கொண்டாட மாட்டாங்க, ஆனால் 27க்கு அலை மோதும் மக்கள். 10 நாளும் சாப்பாடு கொடுக்கறது வழக்கம். கையில் செயினோட, கழுத்தில் மாலையோட, இதெல்லாம் ட்ரௌசர்லாம் பண்ணிச்சு போட்டு பார்க்க ரவுடி வாக்கிலெல்லாம் வந்து உட்காருவாங்க. வந்து சொல்லுவாங்க, ஹசரத் துவாண்டோதுங்க, ஹசரத் ஹசரத் துவாண்டோதுங்க. ஏ தெரியுமா, ஆமீன் சொல்லி பழக்கப்பட்ட சமூகம் அது. ஆமீன் சொல்லணும், நான் துவா கேட்கணும், அவங்களோட கண்ணால் கண்ணீர் ஓடுற அளவுக்கு என்ன கண்ணீர் ஓடோடும், துவா கேட்கணும், ஆமன் சொல்லிட்டு வந்தால் சந்தோஷம். அப்படி ஒரு சமூகம் அது உறவுகளே. தௌபா பற்றி ஒரு பயான் முடியுது. வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன் அழுதுண்டு வாரான். என் கையை பிடித்தான், கொஞ்சம் பேசணும், வாங்க தம்பி ஒரு சைடுக்கு போகிறேன். போனால், நான் இவ்வளோ நாள் நினச்சேன் எனக்கு தௌபா இல்லைன்னு நினச்சேன். என்ன தம்பியோட பிரச்சனை? நான் இந்த ஏரியா, இலங்கையில் இந்த ஏரியாவை சார்ந்தவன். ஒரு ஏரியாவை சொல்லி, அந்த ஏரியாவில் என் தங்கச்சி, என் தாத்தா எல்லாருக்கும் நான் வீடு கட்டி நகை நட்டு போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு 35 வயசு. என்ன பிரச்சனைமா? என்ன கல்யாணம் முடிக்கலையா? இல்லை, உம்மா சொல்கிறா, சாச்சிரையும் பெரியம்மாடைய மகள் 2 முடிச்சு கொடுத்துட்டு தான் முடிக்கணும்னு சொல்கிறா. நான் இப்போ அதுக்குள்ள வேலையை நடந்துட்டு இருக்கிறேன். மௌலவி, நானும் உங்களை கூட்டிகிட்டு வந்து என்னத்துக்கு தெரியுமா? நான் விபச்சாரம் செய்கிறேன் மௌலவி. அனுபவிக்காத நாடில் எல்லா நாட்டு பெண்களையும் நான் அனுபவித்திருக்கிறேன். சத்தியமாக இதுவரைக்கும் நினைஞ்சிட்டேன், முழுமையாக நிலைவோம். பிரச்சனை, எனக்கு மன்னிப்பு இல்லைன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. எனக்கு இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு மன்னிப்பு இருக்குன்னு விளங்குது மௌலவின்னா. தம்பிங்க வா, உனக்கு மன்னிப்பு இருக்கிறாது. அழுகுறான், சராசாரே ஆளு, கண்ணீர் ஓடுது. உனக்கு மன்னிப்புக்கு நீ யோசிக்காத. 99 கொலை செஞ்சு 100 கொலை செஞ்சவனுக்கே மன்னிப்பு கொடுத்த சற்ற மார்க்கம் பாப்பா இது. உனக்கு மன்னிப்பு இருக்கின்றதால் கெட்டி பிடிச்சான், அணைச்சான். சுபஹானல்லாஹ். உறவுகளே, நான் சொல்றேன், வழிநடத்தப்படுதல் மிக முக்கியமானது. உணர்வூட்டப்படுவதல்ல, வழிநடத்தப்படுதல் மிக முக்கியமானது. விளங்கிக்குங்க. இங்க வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் மன்னிப்பு விசாலமானது. கண்ணியமான இந்த மாதத்தில் அல்லாஹ் வச்சிக்கிறான். கண்ணியமான சிறப்பான இந்த மாதத்தில் அல்லாஹ் வச்சிக்கிறான். அதை அடையாளக்கு போவோமா இருந்தால் எங்களை விட மோசமானவங்க யாரும் இருக்க முடியாது. உறவுகளே, மிஞ்சி போனால் என்ன செய்திருப்போம்? வட்டியோடு இருந்தால் விட்டுடுங்க, களவெடுத்திருந்தால் திருப்பி கொடுத்துருங்க, உலமாக்களை சந்திச்சு சட்டங்களை கேளுங்க. உங்களோட உள்ளத்துல பிறக்கிற உணர்வு இருக்கையா, அந்த தௌபா உணர்வை நீங்க மேம்படுத்துங்க. ரப்பு கிட்ட கைதூக்கி கேளுங்க. இந்த நாட்கள் ரமலான் முடிகின்ற நேரம் ஏண்ட பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்பட்டவன் யாரோ அவனை நான் ஆகணும் என்று பிரார்த்திப்பீங்களாக இருந்தால் அதுதான் இந்த மிம்பர் மேடை உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியது. உறவுகளே, ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள், நேர சூழ்ச்சி அடிப்படையில் பயன்படுத்துங்கள், சிறந்த முறை திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். வல்லவர் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை நல்ல முறையில் கழித்தவர்கள் யாரோ அப்படிப்பட்ட சான்றோர்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அன்பான உறவுகளே, இளைஞர்களே, முக்கியமாக வாலிப செல்வங்களே, உங்களோடு ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். அதாவது ரமலானுக்குள்ளே வந்துட்டோம்.
இன்னமும் இந்த கையில் சேனும் கழுத்தில் பட்டியும் இடுப்பில் வித்தியாசமான ஒன்றும் இப்படி ஒரு நிலைமையில தான் என்னோட லைஃப் கழியும் என்றால் உறவுகளே, யுபசுக்குள்ள அபதின் அலாமாமா தலஹி, ஒவ்வொரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். இந்த ஹதீஸ் பயங்கரமானது. எந்த நிலைமையில் மௌத்து வருமோ அந்த நிலைமையில் நீங்கள் என்ன காதில் ஹெட்செட் அடித்து ஒரு ஆபாசமான இசையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் உங்களுக்கு மௌத்துன்னு சொன்னால் எழுப்பப்படுவதும் அப்படித்தான் தங்குங்கள். சுஜூதில் ருக்குவில் குர்ஆன் ஓதுற நிலைமையில் மௌத்துன்னா எழுப்பப்படுவதும் அப்படித்தான். எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம். உறவுகளே, ரமலானுக்கு வந்திருக்கிறீங்க. மோசமானவன் கெட்டவன் கேடு கெட்டவன் ஒதுக்காதாங்க யாரையும். ஏன் தெரியுமா? எவ்வளோ கெட்டவனுக்கிட்டே நல்ல பக்கம் ஒன்று இருக்கு, அவனை மாத்திரத்துக்கு பாருங்க. இதுக்குள் அல்லா பாதுகாவன். ட்ரக்ஸ் அடிக்கிற ஒருத்தர் இருந்தால் தம்பி உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்றேன். இதுக்குள்ள மோசமான பழக்கம் உள்ளத்தர் இருந்தால் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன், பதிய வைங்க. அவருடைய பேர் அபு மெஹ்சன் அல் அசதி. இதுக்கு முன்னே சொல்லித்தான் இருக்கிறேன். அபு மெஹ்சன் அல் அசதின்னு சொல்லக்கூடிய ஒரு குடிகார நபித்தோழர் வாழ்ந்திருக்கிறார். குடிகாரர் ஆன நபித்தோழர். ரசூல்லா பல தடவை சொன்னார், அவர் ஏற்றுக்கொள்ளல. ரசூல்லா ஹத்து கூட அடிச்ச அவர் திருந்தல்ல. தொழுறதுக்கு வருவார், சாராயத்தில் வந்து நிற்பார். காலம் ஓடிச்சு. ரசூல்லா மகத்தா பேத்தாங்க, அபூபக்கர் சித்திக் மகத்தா பேத்தாங்க. உமர் கத்தாப் ரஸியல்லாஹு ஆட்சி காலம். உமர் ரஸியல்லாஹு அவங்க யோசிச்சாங்க, இவரை என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை தூதரை நேசிக்கக்கூடிய, இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய நபித்தோழர், இவருக்கு நீக்கிற ஒரு கெட்ட பழக்கம், ஏன் சாராயத்தை குடிக்கிறாரு இப்படின்னு யோசிக்க போக்கல இவர் நாட்டை விட்டு மதீனா விட்டு காதிசியா கூடிட்டார். காதிசியால சஅத் இப்னு அபி வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு தலைவராக இருந்தாங்க. உமர் கத்தாப் ரஸியல்லாஹு லெட்டர் எழுதினாங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் அபு மெஹ்சன் அல் அஸதி வந்திருக்கிறார், அல்லாஹ்வை தூதரை நேசிக்கக்கூடியவர், ஜிஹாத் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர், நல்ல மனிதர், குடிக்கிறார். வீட்டுக்காவல்ல கைது செய்து வைங்க. வீட்டுக்காவல்ல மாஞ்ச போட்டு வச்சாச்சு. அபு மெஹ்சன் அல் அஸதி மாஞ்சி போட்டு வீட்டுக்குள்ள வைக்கப்பட்டாச்சு. எல்லாரும் காதிசியாக யுத்தம் புரிய போறாங்க. டேர்னிங் பாயிண்ட் மாறுறது. இதை கேளுங்க, இதுல மாற்றம் வரலாம். இந்த ரமலான் என்னில் உங்கள பாரிய பக்குவத்தை ஏற்படுத்தணும், அப்படி நினைங்க உறவுகளே. எல்லாரும் காதிசியாக யுத்தத்துக்கு பேசிட்டாங்க. இவருக்குள்ள சில உணர்வுகளை போடுறான், யோசிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வீட்டு பெண்ணை அழைத்தார், தாயே இங்க கொஞ்சம் வா, அல்லாவுக்கா என்னை அவிழ்த்து விடு, என் அல்லாவுக்கா நீ அவிழ்த்து விடு, எனக்கு ஒரு போர்க்கவசத்தை தான், ஒரு குதிரையத்தான், ஒரு வாழத்தான், நான் அல்லாஹ்வுடைய பாதையில போறேன், போரிடுவேன். மரணித்தால் ஒரு குடிகாரன் மௌத்தானதான் நினைச்சுக்கோங்க. திரும்பி வந்தால் வைன் ரஜஅத்துல் அர்ஜு பி அக்லாலி, விலங்குகளோடு வருவேன். அப்படின்னா பந்தம் விலங்க மாட்டுக்கிறோம் நம்புன்னாங்க. அவுத்துட்டா. போர்க்கவசத்தை கொடுத்தா, குதிரையை கொடுத்தா, வாழை கொடுத்தா. போர்க்கவசத்தை அணிந்தார். அவர் விளங்கேல போர்க்கவசம் முழுமையாக கவசத்தை அணிந்தார். ஏறினார், போனார். காதிசியால புகுந்தார். வெட்டி 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 பல தலைகளை சாய்த்து அமோகமான வெற்றியை ஈட்டிக் கொடுத்து சொன்ன பிரகாரம் வாக்குறுதியை காப்பாற்றி வந்து மாஞ்சை போட்டு அமர்ந்தார். உறவுகளே, யுத்தம் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. சஅத் இப்னு வக்காஸ் ரஸியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யுத்த நிலவரம் அமோகமான வெற்றி. இல்லம் யஹ்பிஸ் அபு மெஹ்சன் அல் அஸதி அவ் அஸகஃபி, அபு மெஹ்சன் அஸதி மட்டும் கைது செய்யப்பட இல்லை என்றால் இவர் தான் அங்கு வந்ததாக நினைத்திருப்பேன். ஹைட்டான வெயிட்டான இவரை போன்றொருத்தர் வந்தார், மலக்குகளோ தெரியல, பயங்கரமான வெற்றி. இல்லை, அவர் தான் அங்கு வந்தார். சஅத் இப்னு வக்காஸ் கிட்ட வந்தாங்க, எழுப்பினாங்க, உன்னை நான் அவிழ்த்து விடுகிறேன், உன்னை நான் இதுக்கு போற தொடர மாட்டேன். விரும்பினால் திருந்து, விரும்பினா கட்டுப்போ, குடிக்கிறண்டா குடி, உன் அந்தஸ்த வழங்கு. நீ யாரு? ஒரு காதிசியா வெற்றி கொள்ளப்பட்டது காரணகர்த்தா நீ. அல்லாஹ் நெங்க வச்சுக்கிறான், உன்னை அவிழ்த்து விடுகிறேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன் என்று சபதம் விட்டார் என்ற செய்தி எதை சொல்லு தெரியுமா உறவுகளே? தீர்மானத்துக்கு வாங்க. போயில தூள் போடுறவங்களா, ட்ரக்ஸ் அடிக்கிறவங்களா, நோம்பு தொடர்ந்தோட சிகரெட்டை பத்துறவங்களா, 12 மணித்தியாலம் இதை தவிர்ந்தீங்க தானே. தவிரேலா? யூடியூபுக்கு போற நேரத்தில், எஃபிக்கு போற நேரத்தில், ஆபாசத்தை கிளிக் பண்ற நேரத்தில் நோம்பூண்டு வந்துச்சு தானே. தொடரேலா? தொடரலாம் உறவுகளே. அல்லாஹ் போதுமானவன். உணர்வுகளை புதுப்பிச்சுக்குங்க, மாற்றங்களை கொண்டு வாங்க. ஒவ்வொரு சனியும் ஞாயிறும் எங்களோட பள்ளி வாசல்ல சிறப்பான ஆலிம்களை உங்களுக்குன்னு சொல்லி கொண்டு வந்து உரை நிகழ்த்துவதற்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது. வார சனிக்கிழமையும் இருக்குது, இந்த ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது. ஒவ்வொரு சனி ஞாயிறுலையும் பயான்கள் நடக்கும். குடும்பமாக வாங்க, சலாங்குடத்தோடு ஓடாதுங்க. 11 ரக்காத் தொழுவிட்டு போங்க. ஒரு அரை மணித்தியால நடக்கிற அந்த பயானில் கொஞ்சம் இருந்துட்டு போங்க. உள்ளங்களை மாத்திரத்துக்கு பயான்கள் பெரிய துணை புரியும் என்றதை மறக்காதங்க. மறந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை முடியுமான வரைக்கும் சிறந்த முறையில் கடிக்கிறதுக்கு பாடுபடுங்க. வல்லவன் ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டு உங்களை கபூல் செய்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد